மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேலும் துளசியும் கல்யாணம் முடிஞ்சு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேல் வந்து துளசியோட ஃபோட்டோவை வந்து சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்துருவாங்க. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி ஒரு கம்பியில் வந்து கையை வச்சுருவாங்க. அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஷாக் வந்து பாஞ்சிருக்கும். கரண்ட் வந்து அந்த கம்பியில் பாஞ்சிருந்தனால இந்த மாதிரி வந்து முத்துவேல் அந்த கம்பியை தொட்டோன்னே அவங்களுக்கு ஷாக் அடிஞ்சு மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இது எதனால் வந்து ஷாக் அடிச்சிருக்கோம் அப்படின்னா, சிவகாமி அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யதார்த்தமாக வந்து வயலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இதை ஆன் பண்ண அந்த போர்டை ஆன் பண்ணோடனே அந்த கரண்ட் வந்து இந்த கம்பியில் எல்லாத்துலேயுமே பாஞ்சிரும். ஸோ ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் வந்து கொல்லணும் அப்படிங்கிறது இன்டென்ஷனே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி யாரோ கம்பியில் அடிபட்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவும் பார்த்திங்கன்னா சிவகாமி வந்து பார்த்தோன்னே முத்துவேலை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இவன் கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பழி நம்ம மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆளை விட்டு பார்த்திங்கன்னா மேலே உள்ள கரண்ட் கம்பியை கட் பண்ணி விட்டுரு, அதனால தான் அவன் இறந்த மாதிரி சொல்லிக்கலான்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் சிவகாமிக்கு வந்து முத்துவேல் தான் தன்னோட மகன் அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. சின்ன தம்பி தான் பார்த்திங்க அப்படின்னா அபிராமி அம்மாவோட பையன். முத்துவேல் வந்து அபிராமி அவங்களோட பையன் கிடையாது. முத்துவேல் வந்து மயங்கி விழுந்து இறந்தது மட்டும் இல்லாமல் துளசி கழுத்தில் இருந்த தாலியையும் அத்துட்டாங்க தன்னோட கையால். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன தம்பி தேடுற அம்மு தான் துளசி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஃப்யூச்சரில் சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி தான் வந்து அபிராமி நாச்சியார் அவங்களோட பையன் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சால் அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எப்போ உண்மையெல்லாம் தெரிய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.